கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஏழைக்கு இறங்குதல். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததே அவர் திரும்ப கொடுப்பார். வானத்துக்கும் பூமிக்கும் உரிமையாளரான கர்த்தர் யாரிடமும் கடன் வாங்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நாம் ஏழைக்கு கொடுக்கும் பொருளை கர்த்தர் தனக்கு கடனாக கொடுப்பதாக கருதி திரும்ப தருவார். கர்த்தருக்கு கடன் கொடுப்பது எவ்வளவு பெரிய வாய்ப்பு! ஏழைகளுக்கு உதவி செய்வதன் மூலம் இவ்வாய்ப்பை நாம் பயன்படுத்துவோமா? தேவன் தம்மை ஏழைகளுடனும் தேவையில் இருப்போரிடமும் ஒன்றாக இணைத்து கொள்வதே மேற்கண்ட வசனத்திலே காண்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்மை சுற்றிலும் அநேக ஏழைகள் காணப்படுகின்றனர். அவர்களிடம் நாம் கருணை காண்பிக்க வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு விரும்புகிறார். நாம் நம்மை சுற்றி உள்ளவர்களிடமும் வேலை செய்யும் இடத்திலுள்ள நண்பர்களிடமும் நாம் படிக்கும் நமது தோழர் தோழிகளிடமும் அன்பு காட்டி அவருடைய துக்கங்களையும் இல்லாய்மைகளையும் பிரச்சனைகளையும் கேட்டறிந்து அவர்களை மகிழ்விப்பதே ஆண்டவர் நம்மில் விரும்பும் இரக்கமாகும். அப்போது நாம் கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட உதவி செய்வார். இன்றே மற்றவர்களை கருதுவோமா? ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களை சுற்றி காணப்படுகிற அநேகர் துக்கத்திலும் துன்பத்திலும் வேதனையிலும் கவலையிலும் காணப்படுகிறார்கள். அவருடைய இல்லாய்மைகளை போக்கி எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக. அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி, துதி, கன, மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.